ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்தார். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் தொடக்க நிகழ்ச்சி சென்னை ராஜரத்னம் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் விஜய் காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையின் லோகோ பாடல் வெளியிடப்பட்டது. தொடர்ந்து வாகனத்தை இயக்கி சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்தார். The parade saluting the chief guest as they go past the சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் விஜய், இந்த திட்டத்திற்காக 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்தார். குற்ற சம்பவங்கள் நெஞ்சை பதற செய்வதாகவும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தரப்படும் எனவும் தெரிவித்தார். பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதுதான் தேவைக்க அரசின் முதல் டார்கெட் என கூறிய முதலமைச்சர் விஜய், போதைப்பொருள் நடமாட்டத்தை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் எனவும் கூறினார். இது மனசுக்கு ஒரு மன நிறைவை கொடுத்தாலும் அதே நேரத்தில் பெண்களை பத்தின சில செய்திகள்லாம் கேட்கும் போது உண்மையிலேயே மனசு பதறுது, கண்ணு கலங்குது, அது கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன்னா நடக்கிற கொடுமைகள்லாம் யாருக்குங்க, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே, எப்படி மனசு பதறாம இருக்கும்? அதனால பெண்களுக்கு எதிராக இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்றது மற்றவங்க மாதிரி ரீல்ஸ்லயும் இன்ஸ்டாலையும் தேடிட்டு இருக்க முடியாது. ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் நடக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சுத்தி பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் நிக்குது. போதை பொருள் நடமாட்டம், அதை வேரோட பிடுங்கி எறியணும். இது 2026 போன மாசம் மே மாசம் 10ஆம் தேதி இந்த பிரச்சனை புதுசா முளைச்சு வந்துடல. இது பல வருஷமா இருக்கிற பிரச்சனை. பல வருஷமா இதை கண்டுக்காம விட்டதுதான் அந்த வேர் இவ்வளவு ஆழமா பரவி இருக்குது. முதல்ல இந்த போதை பொருள் நடமாட்டத்தை வேரோட பிடுங்கி எறியணும். அப்படி எரிஞ்சாதான் இந்த பெண்களுக்கான இந்த சேஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இது ரெண்டுமே ஸ்ட்ராங் ஆனாலே ஆட்டோமேட்டிக்கா சட்டம் ஒழுங்கும் சரியாகும்.